இந்த அரிசி திரைப்படம் என்பது மண்ணையும் மக்களையும் இணைத்து அடுத்த தலைமுறைக்கு ஒரு எச்சரிக்கை. நம்முடைய விவசாய நிலங்கள் எந்த அளவிற்கு பறிக்கப்படுகின்றன, பாழாக்கப்படுகின்றன, அடுத்த தலைமுறை எப்படி உணவு பஞ்சத்தை சந்திக்க போகிறது என்ற செய்தியை மிகவும் துல்லியமாக இதில் இந்த படக்குழுவினர் வழங்கியிருக்கிறார்கள். 75 ஆண்டுகளுக்கு முன்பு, 100 ஆண்டுகளுக்கு முன்பு பசி, பட்டினி, பஞ்சம், உயிர் சேதம் இதை பற்றியெல்லாம் நாம் படித்திருக்கிறோம். பசுமை புரட்சியின் மூலமாக அதை நம்முடைய முன்னோர்கள் கொண்டு வந்து பசி இல்லா, பட்டினி இல்லா தமிழ்நாடாக மாற்றினார்கள். இப்பொழுது மீண்டும் 100 ஆண்டுகளுக்கு பின்பு என்ன நடந்ததோ அதை கார்ப்பரேட்டுகள் மூலமாக விவசாய நிலங்களை தொழிற்சாலைகள் ஆக்குவதும், வீட்டுமனைகள் போடுவதும் ஒரு மிகப்பெரிய கூட்டு சதி நடந்து கொண்டிருக்கிறது. அதை மிகவும் தத்துரூபமாக எடுத்து மக்களுக்கு அடுத்த தலைமுறை என்ன விளைவுகளை சந்திக்க போகிறது என்பதை திரைப்பட குழுவினர் இதை ஒரு மிகப்பெரிய கமர்சியல் இல்லாத குடும்ப படமாக, அடுத்த தலைமுறைக்கு படமாக இதை வெளியிட்டு இருக்கிறார்கள். துணிச்சலாக எடுத்த தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் என்னுடைய பாராட்டுகள். தோழர் முத்தரசன் அவர்கள் இதை அப்படியே ஒரு விவசாயியாக, ஒரு கிராமத்தில் இருக்கின்ற ஒரு பெரிய மனிதராக, மக்களை பாதுகாப்பதாக மாறி இருக்கிறார். உண்மையிலே எந்த திரைப்படத்தில் நான் கண் கலங்கியதால் இந்த திரைப்படத்தில் கண் கலங்கி கண்ணீருடும் அளவிற்கு இந்த திரைப்பட காவியங்கள் அமைந்திருக்கின்றன. இந்த திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்கள் அனைவரும் இந்த திரைப்படத்தை நாம் பார்க்க வேண்டும். இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக பலர் இந்த திரைப்பட முன்னோட்டத்தை காண வந்திருந்தோம். நாங்கள் இந்த பிரிவில் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இப்போ சாதாரணமாக நாங்கள் கும்பகோணம், தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்துலேருந்து நான் வந்திருக்கேன். ஸோ எங்களுடைய விவசாயிகளுடைய வாழ்வியல், அந்த வாழ்வியல் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது அப்படியே கண் முன்னாட காண்பித்தது மிகவும் சிறப்பாக இருந்தது. சாதாரணமாக எங்கள் ஊரில் ஒரு சொல் நடை இருக்கும், எல்லாரும் சொல்கிறது தான், விவசாயி சேத்துல கை வச்சாதான் நம்ம சோத்தில் கை வைக்க முடியும் என்று. அதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக இது மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வெளிப்படையாக வாழ்க்கையில் லேசாக சொல்லிட்டு போவோம். அதோடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை ஆழமாக மிகவும் அழகாக இந்த திரைப்படத்தை இயக்குனர் விஜயகுமார் அவர்களும் மற்ற அனைத்து கலைஞர்களும் செய்திருக்கார்கள். கதை, திரைக்கதை, வசனம், அது மட்டுமல்லாமல் கேமரா எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதில் ஒவ்வொரு கதாபாத்திரத்துடைய தேர்வும் மிகவும் அழகாக, அந்த கதாபாத்திரம் அதுக்காகவே பொருந்தி இருக்காங்க, அவங்க அப்படி தானே இருப்பாங்க என்பது போல் ரொம்ப இயல்பாக இருந்தது. இதில் நம்மளுடைய ஒரு விவசாயிகளுடைய அனைத்து வாழ்க்கையுடைய அனைத்து கோலங்கள், அவங்களுடைய சந்தோஷங்கள், துக்கங்கள், அன்றாட வாழ்க்கை பிரச்சனைகள், அதை கடன் தொல்லைகள், கார்ப்பரேட் மயமானதால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் எல்லாமே ரொம்ப அழகாக எளிய மக்களுக்கும் புரிகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த படத்தில் ரொம்ப முக்கியமாக நடைபெறுகின்ற ஒரு சாதாரண நகைச்சுவை காட்சிகளும் வீட்டில் இப்போ சாதாரணமாக அந்த கோழி பிரச்சனை ரொம்ப இயல்பாக ஊரில் நடக்கும், அதையும் ரொம்ப கவித்துவமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் செருகலாக இல்லாமல் அது இயல்பான வாழ்க்கை நடைமுறையாக காண்பித்தது ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு இடத்துல உட்காந்துட்டு நம்ம ஒரு கிராமத்தில் நடக்கிறத ஜன்னல் வழியாக பார்க்குற மாதிரியான ஒரு அழகான இடமா இருந்தது. இந்த படத்தில் ரொம்ப நிதானமாக பொறுமையாக பார்த்தீங்கன்னா தோழர் விஜயகுமார் டைரக்டர் அவர் நிறைய எல்லா பாடல்களையுமே அவர் தான், நீங்கள் தான் எழுதியிருக்கீங்க ராஜஸ், நிறைய எழுதியிருக்காங்க. ஆனால் எல்லா பாடல்களுடைய வரிகளும் ரொம்ப பொருத்தமாகவும் ஆழமாகவும் இருக்கும். அதே நேரத்தில் தோழர் சண்முகம் அவர் ப்ரொடியூசர், அவரை நம்ம பாராட்டாமல் இருக்க முடியாது. என்னதான் சொன்னாலும் முதல்ல எடுக்கணும்னு நினைக்கும் பொழுது அது கமர்ஷியலாக இருக்கா, அப்படியா இப்படியா, மிகப்பெரிய ஒரு ஃபேமஸாக இருக்கிற ஒரு பர்சனை ஹீரோவாக போடணும் அப்படிலாம் இல்லாமல் இந்த இதுக்கு சமத்துவ நாயகனாக எங்களுடைய தோழர் முத்தரசன் அவர்களை போட்டது மட்டுமல்லாமல் அதோடைய பொருத்தப்பாடையும் உணர்ந்து போட்டிருக்காங்க, அந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதற்கு அவருடைய பாராட்டுக்கள். இயக்குனர் அவர்களுக்கும் ப்ரொடியூசர் அவர்களுக்கும் படத்தில் நடித்த அனைவருக்கும் அனைத்து கலைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பொதுமக்கள் அனைவரும் திரையரங்கு சென்று இந்த படத்தை பார்க்க வேண்டும். இது போன்ற படங்கள் வெற்றி பெறுவது, இது போன்ற படங்கள் மக்களுடைய தொழிலாளர்களுடைய வாழ்வியலை எடுக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும். உண்மையான சினிமா என்பது இது போன்ற கதை களங்களில் எடுப்பது தான் சிறப்பாக இருக்கும் என்பது எங்களுடைய கருத்து. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக அனைத்து தோழர்களுக்கும் இந்த படத்தில் தயாரித்தவர்கள், இயக்குனர்கள், அனைத்து கலைஞர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம். அரிசி திரைப்படம் ஒரு உன்னத காவியமாக இன்றைக்கு திரைக்கு வந்திருக்கிறது. தமிழ் கூறும் நல்லுலகம் இந்த திரைப்படத்திற்கு அது வர இருக்கிறது. எனவே தமிழ் கூறும் நல்லுலகம் இந்த திரைப்படத்திற்கு நல்லாதரவு தந்திர வேண்டும். கூடுதலாக வணிக நோக்கம் இல்லாமல்
வாழ்வியல் சார்ந்து எடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த திரைப்படத்திற்கு தமிழ்நாடு அரசு வரிவிலக்கு தந்து இந்த திரைப்படத்தை எளிதாக அனைவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற வேண்டுதலை இந்த நேரத்தில் நான் வைக்க விரும்புகிறேன். ஒரு நிறைய காட்சிகள் நம்மை கண்ணீரை தழும்ப வைக்கிறது. குறிப்பாக ஜீவானந்தமும் எருமை பசுவுக்குமான அந்த உணர்வு ரீதியான ஒரு காட்சியும், முத்தையனுடைய வாழ்க்கை துணை மரகத்துடைய மறைவும், முத்தையனுடைய மறைவும் நம்மை கண்ணீர் கடலில் ஆழ்த்துகிறது. திரைப்படம் முடிந்து வெளியே வருகின்ற போது நம்முடைய கன்னங்களில் உப்பு படிவங்கள் உறைந்து கோலமிட்டிருப்பதை எவராலும் தடுக்க முடியாது. நம்முடைய தலைவர் பெருமதிப்பிற்குரிய ஐயா முத்தரசன் அவர்கள் ஒரு அறிமுக நடிகர் போன்று அல்லாமல் நடிப்பில் தேர்ச்சி பெற்றவரை போன்று தன்னுடைய நடிப்பாற்றலை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதற்காக அவருக்கு வாழ்த்துதோடு மட்டுமல்லாமல் அவர் தொடர்ந்து திரைப்படங்களில் இது போன்ற ஒரு புரட்சிகரமான கதாபாத்திரங்களை நடித்திட வேண்டும் என்ற வேண்டுதலையும் இந்த நாளத்தை நான் வைக்க விரும்புகிறேன். எனவே ஒரு துணிச்சலாக இந்த திரைப்படத்தை தயாரித்திருக்கின்ற தயாரிப்பாளர்களுக்கும் இனிய சகோதர இயக்குனருக்கும் இந்த திரைப்படத்தில் சிறப்பான நடிப்பினை வெளிப்படுத்தியிருக்கின்ற அருமை தோழர்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை உரித்தாக்குகின்றோம். அட்சய பாத்திரத்தை கையில் ஏந்தி அமுதத்தை அள்ளி அள்ளி வழங்கிய மணிமேகலின் வாரிசாக விளங்கிய விவசாயிகளுடைய படும் துயரத்தை இந்த காவியம் சிறப்பாக நாட்டுக்கு சொல்லுகிறது. எனவே நான் துவக்கத்தில் சொன்னதை போன்று தமிழ்நாடு அரசாங்கம் இந்த திரைப்படத்திற்கு வரிவிலக்கு அளித்திட வேண்டும். எல்லா திரையரங்குகளிலும் இந்த திரைப்படம் ஓடப்பட வேண்டும், திரையிட காட்சிப்படுத்தப்பட வேண்டும். கூடுதலாக பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் இதை கொண்டு சேர்த்தால் வருங்கால தலைமுறைக்கு விவசாயம் எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்வார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் திராவிட வெற்றி கழகத்தின் சார்பில் நான் பதிய வைத்து, ஐயா முத்தரசன் அவர்கள் தொடர்ந்து இது போன்ற கதாபாத்திரங்களில் திரையில் வர வேண்டும் என்ற வேண்டுதலையும் விருப்பத்தையும் இந்த நேரத்தில் நான் வைக்கின்றேன். பேச வைத்திருக்கிறார். குறிப்பாக கதாநாயகன் இறந்த பிறகு கதை அப்படியே முடிஞ்சிருமோ என்றெல்லாம் நம்ம கவலையோடு பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த கிளைமேக்ஸ் காட்சி என்பது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. முக்கியமானது அநேகமாக இதில் சமுத்திரக்கனி தவிர மற்றவங்களாம் நமக்கு தெரியல. ஒருவேளை எல்லாருமே உங்களுக்கு முத்தரசன் உள்ளிட்டு வரக்கூடிய பல்வேறு பாத்திரங்கள் என்பது நம்ம முதன்முறையாக பார்க்குற மாதிரி இருக்கு. அந்த அடிப்படையில் இந்த படத்தை இதனுடைய திரைக்கதையும் திரைக்கதை வசனமும் ரொம்ப நேர்த்தியாக ரொம்ப விறுவிறுப்பாக பார்க்கக்கூடிய அளவுக்கு உருவாக்கி இருக்கக்கூடிய இயக்குனரை மனதார நம்ம பாராட்டுறோம். அதுபோல் எல்லா நடிகர்களும் கடைசியாக ஒரு கட்டத்தில் ஒரு ஃப்ளாஷாக காட்டக்கூடிய அந்த படம் என்பது அதில் மார்க்ஸ், பெரியார், அம்பேத்கர் என்பது எப்படி உங்களுக்கு இந்த தீண்டாமை குடிமை எதிர்த்து அல்லது விவசாயிகள் மீது தொடுக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய அந்த கொள்கை எதிர்த்து இப்படி உங்களுக்கு இந்த 3 தலைவர்களுடைய அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த தத்துவம் வழிகாட்டக்கூடிய அடுப்பு அடையாளமாக காட்டியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக ஒரு ரொம்ப எளிமையாக ரொம்ப இனிமையாக கிராமத்தை மையமாக வைத்து அநேகமாக அசல் கிராமத்தை மையமாக இருக்கக்கூடிய படம் என்பது பாராட்டுக்குரியது. அநேகமாக தமிழ் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெறும் அடிப்படையில் இயக்குனரையும் தயாரிப்பாளரையும் முத்தரசு உள்ளிட்ட மற்ற எல்லா இந்த பார்த்து நடித்த அனைவர்களையும் நான் மனமாற பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். விவசாய நிலங்களை வேறு பணிகளுக்கு மாற்றுகிற வேலை என்பது மிக வேகமாக நடைபெறக்கூடிய மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு என்பது ஏற்கனவே இருக்கிறது. வருடத்திற்கு சராசரியாக 1,00,000 ஏக்கர் நிலங்கள், விவசாய நிலங்கள் வேறு பணிகளுக்கு மாற்றப்படுகிறது. இத்தகைய கார்ப்பரேட்டுகள் விவசாய நிலங்களை அபகரிப்பதற்கான தீவிரமான முயற்சிகள் நாடு முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வேறு எது இல்லாமையினாலும் இருக்கலாம், ஆனால் உணவில்லாமல் மனிதனால் உயிர் வாழ முடியாது. அதற்கு தமிழ் மக்களை பொறுத்தவரை அரிசி என்பதுதான் முக்கியமான உணவு. ஆகவே அந்த அரிசி என்கிற பெயரில் விவசாயிகள் இன்றைக்கு எதிர்நோக்கக்கூடிய சவால்களை மிக தத்துரூபமாக இந்த திரை காவியத்தின் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த திரைப்படத்தை தயாரித்தவர்கள், இயக்குனர்கள்
நடிகர்கள் அனைவருக்குமே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் என்னுடைய மனம் நிறைந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நிச்சயமாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே இந்த படத்தை பார்ப்பதன் மூலமாக விவசாயத்தை பாதுகாக்க வேண்டிய, விவசாய நிலங்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை, விவாதத்தை இந்த திரைக்காவியம் நிச்சயமாக தமிழ் மக்கள் மத்தியிலே உருவாக்கும். இன்றைக்கு மிக மிக அவசியமான ஒரு திரைக்காவியமாக இது இன்றைக்கு வெளிவந்திருக்கிறது. இத்தகைய கார்ப்பரேட்டுகளுக்கு எதிரான மண்ணை காப்போம், விவசாயத்தை காப்போம் என்கிற முறையில் இந்த திரைப்படத்தை தயாரித்த தயாரிப்பாளர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். ஏன்னா தயாரிப்பாளர்கள் யாருமே முதலீடு போடுறாங்கன்னா அது வியாபார ரீதியாக வெற்றி பெற வேண்டும் என்கிற முறையில் தான் யோசிப்பாங்க. தோழர் ஜிஆர் அவர்கள் சொன்னது மாதிரி டூயட் கிடையாது, மற்ற மாதிரியான வழக்கமான மசாலாக்கள் எதுவும் இல்லாமல் முழுக்க மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அரிசி என்பது, உணவு என்பது எவ்வளோ அவசியமானது, அதற்கு நிலம் என்பது, ஏன்னா கம்ப்யூட்டர்லாம் அரிசியை உருவாக்க முடியாது, இன்னும் அதுக்கான தொழில்நுட்பம்லாம் கண்டுபிடிக்கல. மண்ணிலேருந்து தான் அரிசி வந்தாகணும், அதற்கு மண்ணை பாதுகாக்க வேண்டியது ரொம்ப அவசியம் என்கிற ரொம்ப விறுவிறுப்பாக போகுது. ரொம்ப உண்மை, அது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் சொன்ன விஷயங்கள் வந்திருந்தாலும் அதை பொதுமக்களை ஈர்க்கக்கூடிய வகையில் மிக விறுவிறுப்பாக அந்த திரைப்படம் என்பது நகர்கிறது. அந்த வகையில் மகத்தான வெற்றியை அரிசி திரைப்படம் கட்டாயம் பெறும். அதற்காக இதில் இதில் இருக்கிற திரைக்கலைஞர்கள், தயாரிப்பாளர்கள், இயக்குனர்கள், அதே மாதிரி இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இசையில் மிகச்சிறந்த முறையில் பாடல்கள் என்பது மனதை வருடி செல்லக்கூடிய வகையில் மிகச்சிறப்பாக பாடல்கள் என்பது அமைந்திருக்கிறது. ஆகவே அனைவருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் என்னுடைய பாராட்டுக்கள். தமிழ் மக்கள் இப்படத்தை திரையரங்குக்கு சென்று பார்க்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோளாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். திரைப்படம் ஒரு பக்கம் சமீப காலத்தில் அரிசி விலை தாறுமாறா உயர்ந்திருக்கு, இன்னொரு பக்கம் டெல்டா முழுவதும் போராட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. அது விவசாயத்துக்காக, இது அரிசியினுடைய விலை உயர்ந்ததற்காக. ரொம்ப ஆரம்ப காலத்தில் கம்யூனிஸ்ட் இயக்கத்தோடு தொடர்பு கொண்டிருந்த காலத்தில் அன்னை வயல் என்று ஒரு நாவல், அந்த தாய் தல்கோணை என்கிற தாய் நிலத்தோடு பேசுவது தான் அந்த நாவல் முழுவதுமே. அநேகமாக நிலமும் நெல்லும் மனித குலத்தோடு பேசுகிற முத்தரசன் முத்தையா என்கிற பாத்திரத்தின் வழியாக பேசுகிற மிக அற்புதமான கலை வடிவம். அதில் நடித்தவர்கள் இயல்பாக நிறைய பேர் நடிகர்களாக அங்கேயே இருந்து கிராமத்திலே இருந்தவங்களை கொண்டு வந்தாங்களான்னு தெரியல. மிக இயல்பான நடிப்பு. அதில் வரக்கூடிய சிரிப்பு காட்சிகளும் கூட இயல்பாக கிராமத்தில் மக்களுடைய அன்றாட வாழ்க்கை. கிராமங்களில் ரொம்ப சாதாரணமாக இந்த மாமன் மச்சான் உறவுகளை எல்லாம் பேசும்போது அந்த வருஷத்துக்கு போகாமல் அதே சமயத்தில் எப்படி பேசுவாங்கங்கிறது இதில் ஒரு கட்டத்தில் வருது. அப்படி எல்லாவற்றையும் மிக அற்புதமாக அந்த கேமரா கவிதையாக பதிவு செய்திருக்கிறது. உண்மையிலே கேமராமேனும் நான் உண்மையிலே அவரையும் கொண்டாடணும். அவ்வளவு அந்த பசுமை முழுவதையும் நம்ம நெஞ்சில் நினைத்து கொண்டே இருக்கிறார்கள். உண்மையிலேயே சிறந்த படம். தயாரிப்பாளருக்கு நான் ஒன்றும் பாராட்டலாம் சொல்ல மாட்டேன். நிச்சயமாக இது, ஏன்னா அவங்க தேர்ந்தெடுத்து தான் இது கமர்ஷியலாகவும் வெற்றி பெறும் என்பதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நிச்சயமாக நான் இளைய தலைமுறைக்கு, மாணவர்கள், ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் கட்டாயமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பலரும் இயற்கை விவசாயம் அல்லது விவசாயத்தை பற்றி நெல்லை பாதுகாக்க வேண்டும் என்று நாம் பேசிக்கொண்டு இருக்கிற இந்த காலத்தில் இதற்கெல்லாம் ஏற்படுகிற நெருக்கடியை சாதாரணமாக நம்ம பேசுகிறதுக்கும் கலை வடிவத்தின் மூலமாக கொண்டு சேர்ப்பதற்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்பதை இந்த படைப்பு உணர்த்தி இருக்கிறது. நிச்சயம் வெற்றி பெறும். அனைவரும் ஆதரவளிக்க வேண்டும். நன்றி. குழுப்படம் என்ன?